அங்காள பரமேஸ்வரியை பற்றி 3 விஷயங்கள் சொல்கிறேன் கேளுங்களேன். என்னன்னாங்க, அந்த அம்மாவுக்கு நீங்கள் அதீத செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செஞ்சு பூ மாலை, எலுமிச்சம்பழம் மாலை, கோழி பலி, ஆடு பலி, அந்த மாதிரி நிறைய கோயிலுக்கு செலவு பண்ணி அப்படிலாம் பண்ணால் தான் அந்த அம்மா உங்களுக்கு துணை நிற்பாள். ஆனால் கண்டிப்பாக கிடையாதுங்க. அம்மா எனக்கு துணையாக இருத்தாயேன்னு கை கூப்பி வணங்கி அந்த அம்மா காலடியில் விழுந்தீங்கன்னா, நீங்கள் ₹1 செலவு பண்ண வேணாம், அந்த அம்மா உங்களுக்கு வந்து துணை நிற்கும். பல மாற்றங்கள் நடக்கும். அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அம்மா வந்துட்டா நம்ம கூட அப்படின்னு நினச்சிக்கலாம். 2வது விஷயம் என்னென்னாங்க, இப்போ உங்ககிட்ட யாராவது ரொம்ப வம்புழுக்கிறாங்க, ரொம்ப சண்டை போடுறாங்க, நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட அவங்க வாலண்டரியாக வராங்கன்னா, ஆத்தா நீ இவங்கள பார்த்துக்க ஆத்தான்னு சொன்னால் போதும், வாய்க்கட்டு போட்ட மாதிரி திரும்பி அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டுரும் அந்த அம்மா. 3வது விஷயம் என்னென்னாங்க, இப்போது அம்மாவை கும்பிட்றீங்க, வணங்குறீங்க, ஏன் நான் அங்காளம்மனா பெரிய இதுவா, அந்த அம்மா அப்படியே துணை நின்றுட்டா இவங்களுக்கு இதுவா அப்படின்ற மாதிரி ஏளனமாக யாராவது பேசுனாங்கன்னா, கிண்டல் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பூமிக்கு ரத்தம் சிந்துறது உறுதிங்க. அது யாராலையும் தடுக்க முடியாது. அவர் ரத்தக்காவு ரணகாவு வாங்கிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பா அந்த அம்மா. சரிங்களா? அந்த மாதிரி பயங்கரமான ரூபி தான்